என் தங்கப்பிள்ளையே, இந்த பதிவு நாளை இரவுக்குள் உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால் நீதான் மிகப்பெரிய பாக்கியசாலி. ஏனென்றால் நாளை அதிசக்தி வாய்ந்த தை அமாவாசை. தை அமாவாசையில் அப்படி என்ன சிறப்பு இருக்கின்றது என்று நீ கேட்பாயானால், என் தங்கமே, வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் 3 மாதத்தில் வருகின்ற அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. அதிலும் குறிப்பாக ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3ம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாட்களில் உன்னுடைய முன்னோர்கள் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்து ஆசிகளை வழங்குவார்கள். அப்பேற்பட்ட இந்த நாளில் அவர்களை நீ விட்டுவிடக்கூடாது. என் தங்கமே, பொதுவாக வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல கஷ்டங்களுக்கு காரணம் இந்த 3ம் தான். அதில் ஒன்றுதான் முன்னோர்கள் சாபம், 2வதாக குலதெய்வத்தினுடைய சாபம், 3வதாக நவகிரகங்களினுடைய சாபம். என் பிள்ளை, நீ இப்பொழுது என்ன நினைக்கின்றாய்? முன்னோர்கள் என்பவர்கள் நம்மை நல்லபடியாக வாழ வைக்கத்தானே இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி நமக்கு சாபமிட முடியும் என்று. அந்த சாபம் எந்த நேரத்தில் எப்பொழுது உன்னிடத்தில் வந்து சேரும் தெரியுமா? இது போன்ற அமாவாசை நாட்களில், அதிலும் சிறப்பு வாய்ந்த நாட்களில் அவர்கள் உன் இல்லத்தின் வாசலில் பசியோடு நின்று காத்து கொண்டிருப்பார்கள். எல்லோருமே இந்த முன்னோர்கள் வழிபாடை சரியாக செய்வதில்லை. யாரெல்லாம் அன்று அவர்களுக்கு படையலிடுகின்றார்களோ அவர்களின் இல்லத்தில் முன்னோர்கள் நல்லபடியாக உண்டு அவர்களுக்கு ஆசிகளை வழங்கிவிட்டு செல்வார்கள். அதே நேரத்தில் யாருடைய இல்லத்தில் எல்லாம் அவர்களுக்கு உணவு படைக்கவில்லையோ அங்கே அவர்கள் பசியோடு திரும்பி செல்வார்கள். அவர்களினுடைய இது போன்ற மனநிலை, அவர்களினுடைய கண்ணீர்தான் உனக்கு சாபமாக வந்து சேரும். என் தங்கமே, இந்த சாபத்தை யாரும் பெற்றுவிடக்கூடாது. அதனால் நாளை முன்னோர் வழிபாட்டை தவிர்க்கக்கூடாது. அமாவாசையில் பொதுவாக இல்லத்தின் வாசலில் கோலம் இருக்கக்கூடாது என்று அம்மா பல முறை சொல்லி இருக்கின்றேன். உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்றவர்கள் உள்ளே எளிதாக வரவும் அவர்களை பற்றி நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்பதை உணர்த்துவதும் இது என்பதனை நீ புரிந்து கொள். கோலம் இருந்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், இன்றும் இவர்கள் தெய்வங்களைத்தான் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள், நம் மீது இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்று நினைத்து வேதனைப்படுவார்கள். அதே நேரத்தில் என் குழந்தையே, அங்கு கோலம் இல்லை என்றால் நம் பிள்ளை நம்மை நினைத்து நம்மை அழைக்கின்றது என்று சந்தோஷமாக உள்ளே வருவார்கள். என் குழந்தையே, அவர்களுக்கு படையலிட்டு அவர்கள் மனதை நீ நாளை குளிர்வித்து விட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இது போன்ற அதிசக்தி வாய்ந்த நாட்களில் சில விஷயங்களை செய்யும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வராகி அம்மா உன்னிடத்தில் வந்து இது போன்ற செய்திகளை கொடுக்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற முக்கியத்துவத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்கமே, நீ அதனால் இன்று நான் சொல்கின்ற விஷயங்களை நாளை அமாவாசை தொடங்கிய பிறகு நாளை இரவுக்குள் நீ செய்துவிடு. அம்மா சொல்வது வந்தது எதுவுமே கடினமான விஷயங்கள் கிடையாது. கல் உப்பினை நான் சொல்கின்ற இந்த 3 இடத்தில் நீ வைத்து விட்டால் போதும். உன்னுடைய இல்லத்தில் இந்த 3 இடத்திலும் கல் உப்பு இருக்கும் பொழுது உன்னுடைய இல்லத்திற்குள் தீய சக்திகள் முதலில் இருக்காது. 2வதாக கண் திருஷ்டிகள் எதுவும் உன் இல்லத்தை நெருங்காது. 3வதாக உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் வெளியேறிவிடும். என் தங்கமே, அதுபோல உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அனைவரது மனநிலையும் நல்லபடியாக மாற்றத்தை காணும். எல்லோருக்குமே இந்த வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கை பிறக்கும். இது போன்ற ஒரு நாளை நீ உருவாக்குவதற்கான அற்புதமான சக்தி ஒன்று உன் கைகளில் இன்று கிடைத்திருக்கின்றது. அந்த சக்திதான் உன் தாயானவள் என்னுடைய வாக்கில் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த செய்தி. என் தங்கமே, அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று அம்மா உனக்கு சொல்கின்றேன். என் தங்கமே, அம்மா சொல்வது போல
கல் உப்பினை எடுத்து இந்த 3 இடத்தில் நீ வைக்க வேண்டும். அந்த 3 இடம் என்னவென்றும் அதை நீ எப்படி வைக்க வேண்டும் என்றும் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, முதலாவதாக கல் உப்பினை நீ ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வைக்க வேண்டும். அம்மா, என்னிடத்தில் கண்ணாடி பாத்திரம் இன்று இல்லை என்று நீ சொல்வாயானால், என் தங்கமே, நீ மண்ணாலான அகல் விளக்கில் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது மண்ணாலான பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளலாம். என் குழந்தையே, இந்த மண்ணாலான பாத்திரத்திற்குள் இந்த கல் உப்பினை போட்டு நிரப்பி வைத்து அதை முதலாவதாக உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பு அறையில் நீ வைத்து விடு. எல்லோர் கண்களுக்கும் தெரியும்படி அதை நீ வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் மற்றவர்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் வரும்பொழுது அவர்களின் பார்வை எதை சுற்றி இருக்கின்றது என்பதை உன்னால் கணிக்க முடியாது. ஆனால் இந்த கல் உப்பினை நீ அங்கே வைத்து விட்டாய் என்றால் அந்த நேரத்தில் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் இந்த கல் உப்பு அதை உள்வாங்கிக் கொள்ளும். அதன் பிறகு உன்னுடைய இல்லத்தில் நல்லது நடக்கத் தொடங்கும். எல்லா தேவையில்லாத விஷயங்களையும் அவை ஈர்த்து கொண்டு உன்னுடைய இல்லத்தில் நல்லதை மட்டுமே நடமாடவிடும். என் தங்கமே, இது முதலாவதாக நீ வைக்க வேண்டிய இடம். இரண்டாவதாக இந்த கல் உப்பினை நீ வைக்க வேண்டிய இடம் உன்னுடைய இல்லத்தினுடைய நிலைவாசல். நிலைவாசலுக்கு கீழே நீ இந்த கல் உப்பினை வைத்து விடு. இது போன்ற ஒரு மண்ணாலான பாத்திரம் அல்லது மண்ணாலான அகல் இதில் எடுத்துக்கொண்டு உன்னுடைய நிலைவாசலில் கீழாக நீ உள்ளே வரும் பொழுது வலதுபுறம் உன்னுடைய வலது கை பக்கமாக நிலைவாசலின் கீழே வைத்துவிடு. நிச்சயமாக இது உன்னுடைய இல்லத்திற்குள் தேவையில்லாத கண்திருஷ்டியோ தேவையில்லாத எண்ணங்களோடு உள்ளே வருபவர்களையோ அப்படியே மனதை மாற்றிவிடும். தீய சக்திகளை அங்கிருந்து விரட்டி திருப்பி அனுப்பிவிடும். என் தங்கமே, இது நிச்சயமாக உன்னுடைய இல்லத்திற்குள் அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும். மூன்றாவதாக இந்த கல் உப்பினை நீ வைக்க வேண்டிய இடம் குளியலறை. அதாவது நீ குளிக்கின்ற இடத்திற்கு அருகில் மேலாக வைக்க வேண்டும். அங்கே வைத்திருக்கும் பொழுது நீ குளிக்கின்ற நேரத்தில் உன்னுடைய உடலில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் எடுத்துவிட்டு அங்கே நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கச் செய்யும். கல் உப்பு இது போன்ற எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் தனக்குள் ஈர்த்துவிடும். அதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் இத்தனை நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதுபோன்று உனக்கு எங்கெல்லாம் மனதிற்குள் ஒரு அரிச்சல் ஏற்படுகின்றதோ, நீ தூங்குகின்ற அறையாக இருந்தாலும் சரி, அங்கே உனக்கு மனதிற்குள் ஏதோ ஒன்று இருப்பது போன்ற உணர்வுகள் ஏற்பட்டது என்றால் நீ இது போன்ற கல் உப்பினை நிரப்பி அங்கே வைத்து கொள்ளலாம். என் தங்கமே, இது போன்று செய்யும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படத் தொடங்கும். ஒவ்வொரு நாளிலும் நீ நல்ல முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் அடைந்து கொண்டே இருப்பாய். உன் கண் முன்னால் இதுவெல்லாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக இந்த தாயானவள் என்னுடைய சக்தியினை நீ புரிந்து கொள்வாய். தெய்வம் உன்னுடைய இல்லத்தில் குடியிருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளை, ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களில் நீ தேவையில்லாத எண்ணங்களை வளர்த்து கொண்டு தேவையில்லாத குழப்பங்களில் சிக்கி தவிக்கின்ற நேரத்தில் இது போன்று செய்யும் பொழுது உன்னுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் இது போன்ற கண் திருஷ்டிகள் கழிந்து ஒரே நேரத்தில் கிடைக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது விரைவாக வந்துவிடும். நாளை அமாவாசை நாளில் நீ இது போன்று செய்யும் பொழுது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து காணாமல் போய்விடும். இந்த கல் உப்பினை எப்பொழுது மாற்ற வேண்டும் என்று நீ கேட்பாயானால், அவை நீர் ஊறி கெட்டு போகின்ற நிலை வருகின்ற வரை அதை வைத்து கொள்ளலாம். அதன் பிறகு அதனை கால்படாத இடத்தில் கரைத்து போட்டுவிட்டு மீண்டும் ஏதேனும் ஒரு அமாவாசையோ அல்லது ஒரு வெள்ளிக்கிழமை பார்த்து நீ இது போன்று வைத்து கொள்ளலாம்.
மாற்றங்களை கொடுப்பவள் இந்த வராகி என்று நம்பினால் நாளைய நாளை நீ விட்டு விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.